காதல் உள்ளங்களை நம்ம இப்ப எங்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் போறோம். சின்னதா ஒரு ஷாப்பிங் போறோம். வாங்க நம்ம ஒரு தாண்டிட்டோம். தாண்டி நம்ம போற வழியில பார்ப்போம். பாருங்க டிராபிக் பாருங்க. சென்னை டிராபிக். சிலிண்டர் வண்டிகள் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டங்கள் சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். சிவா நீ டீ குடிச்சிட்டல? ஆமா. நானும் அங்கிள் தான் டீ குடிக்கிறேன். நீ டீ குடிக்கவே இல்லைல்ல? நானும் குடிச்சிட்டேன். இருந்தாலும் ராம்ஜி டீ, சாயா பாய். அது என்ன சாயா பாய்? என்னது அங்கிள்? டீ பாய். டீ பாய். அது குடிச்சா அது ஒரு டேஸ்ட். உனக்கு என்ன தெரியும்? வெளியில வந்தா அப்படி ஒரு டீ, அப்படி ஒரு ஏதாவது ஒரு சமோசா, இந்த மாதிரி ஒரு சாப்பாடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நைட்டு டிஃபன், டின்னர். அதெல்லாம் ஒரு ஜாலி. வீட்டில இருந்து வேலை பார்த்து காலையெல்லாம் வலிக்கு. வாங்க போகும். பாருங்க கடையில் அதுக்குள்ள கோலம் போட்டுருக்காங்க. சாப்பிட தரங்க. எங்களுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கிராம் மூளை தெரியாது. ஏன் போகும் தானா வண்டி. டீ பாய் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டீ பாய் பார்த்த உடனே பாருல. நாங்க வந்து டீ பாய்ல டீ குடிக்க வந்திருக்கோம். எனக்கு பிளாக் டீ. இங்க என்னென்ன டீல கிடைக்குது பாருங்க. செம்பருத்தி டீ, சங்கு, இதெல்லாம் நான்வெஜ் பப்பெல்லாம் பப்ஸ் நான்வெஜ் இருக்கு. அதனால வாங்குவேன். இங்க பாருங்க என்னால சாப்பிட முடியல. அதனால ஆட்டோல போயில சாப்பிடல. இது பாத்தீங்கன்னா உள்ள வந்து பால்கோவா வச்சிருக்காங்க. இந்த பண்ணு அது எப்படி இருக்கு பிரிச்சு சாப்பிடலாம். இதான் பால்கோவா உள்ள வச்சிருக்க பன். இருக்கு சிவா, இருக்கு சிவா. நான் கூட நம்பல. சாப்பிட்டு பாப்போம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனா முன்னாடில இல்ல, உள்ள இருக்கு எனக்கு. கொஞ்சம் நீங்க சாப்பிட்டு சொல்லு. என்ன பண்ணு சூப்பரா இருக்கு. எல்லோ கலர்ல தெரியுதா? சூப்பரா இருக்குமா? போதும், நீ பிஸ்கட்டை சாப்பிட்டு கிளம்பு. பால்கோவா பண்ணி சூப்பரா இருந்துச்சு. இன்னும் 2 வச்சிருக்கோம். இந்த பிஸ்கட் நீயே சாப்பிட்டு எனக்கு வேண்டாம். அதுல சாப்பிட்டு நான் சொல்றேன். இல்ல நீ சொல்லு. இல்ல நீ சாப்பிடு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. சொல்லுமா. அதுல ஒண்ணு இல்ல, பட்டு நிறைய போட்டு. ஆமா, அதனாலதான் அந்த பொறியா இருக்கு. அது எனக்கே தெரியுமே. டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதுவும் பால்கோவா பண்ணி தான் சூப்பரா நல்லா இருந்தது. புதுசா நம்ம பட்டர் ஜாம் பண்ணி மாதிரியே இது பால்கோவா பண்ணி. ஆனா அந்த இது தனியா செய்வாங்க போல பால்கோவா. ரொம்ப ஸ்வீட் இல்ல பத்தியா? நம்ம சாப்பிடுற பால்கோவா அளவுக்கு ஸ்வீட் இல்ல. நல்லா இருக்குது. பாத்துட்டேன். இப்படி பிரிச்சு பார்த்தல அந்த அம்மா சொல்லிச்சுல, அம்மா இது புதுக்கிழங்கு மாவு மாதிரி வரும். இது புது மாவு மாதிரி வரும். எடுத்து சப்பாத்தி போட்டு பண்ணேன். இது வந்து சீனி கிழங்கு. எந்த ஆட்டா? ஆட்டா மாவு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. ஓ, இந்த ஆட்டா தானே இது? அது மரவள்ளி கிழங்கு ஆட்டா. இது வந்து சீனி கிழங்கு. எங்க ஊர்ல சீனி கிழங்கு. இங்க என்ன சொல்லுவாங்க? சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்க? எங்க ஊர்ல கப்பக்கிழங்கு அப்படிப்போம். இங்க மரவள்ளி கிழங்கு. இது வந்து பரவாயில்ல. இது வந்து 30. சென்னைக்கு வந்த புதுசுல கடைக்கு போய் ஃபர்ஸ்ட் கடைக்கு போறேன். போய் அங்கிள் பொரிகடலை கொடுங்க அப்படின்னு அவருடைய புடிச்சாரு என்கிட்ட. என்கிட்ட பொரிகடலையா அப்படின்னாரு. அங்கிள் சட்னிக்கு போடுவோம். அம்மா அது பொட்டுக்கடலைமா அப்படின்னாரு. அங்கிள் எங்க ஊர்ல பொரிகடலை தான் அங்கிள் சொல்லுவோம். சொல்ல பழகிட்டோம். ஆமா ஆமா, உடச்ச கடலை, பொட்டுக்கடலை. அதே மாதிரி நம்ம இது நிலக்கடலைக்கு என்ன
ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணி எப்படி போவோம் அங்கிள் ஆட்டோல. அது மாதிரி எந்தெந்த கடையில சாப்பாடு நல்லா இருக்கும் அது வந்து சிவாட்ட கேட்கணும். நீங்க பிரியாணியா வெஜ் ரைஸா எதுனாலும் சிவாட்ட கேட்டா தெரிஞ்சிடும். நம்ம இப்ப எங்க போறோம்னா காய் வாங்க மார்க்கெட் போறோம். அங்கிள் அடிச்சுடாரு சடார்னு போகும் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க சிறுகிழங்கு சூப்பரா இருக்கு. அதான் உடனே எடுத்தேன். நம்ம ஊர் கிழங்கு. இந்த கடையில் எல்லா காயும் கிடைக்கும். பெரிய மார்க்கெட்டு. இங்கே எல்லா காயும். இது பாருங்க டபுள் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ். இது என்னது முட்டை யானை எப்படி எலிஃபண்டா எக் ஏதாவது ஒரு இடமா சடார்னு. இது பர்த்தா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது எடு. இது என்ன காய்கறிகள் வாங்கிட்டேன். கப்பக்கிழங்கு ஏமாந்துட்டோங்க. மரவள்ளி கிழங்கு அங்க ரோட்ல வாங்கினா அந்த ஒரு லேடிட்ட அவங்க வந்து 60 ரூபா சொன்னாங்க. ஆனா மார்க்கெட்டுக்குள்ள வந்து பார்த்தா 40 ரூபா தான். சரி ஓகே பாய். அவங்க பிழைக்கணும்ல. நாங்க போவோம். நின்னுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னவா அங்கிள் என்ன சொல்றாங்க? வண்டி வந்துட்டே இருக்கான். டக்குன்னு வண்டி நின்ன உடனே அந்த சிக்னல் ஸ்டாப் பண்ணனே என்ன கேட்டேனா? நின்னுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் தான் கேட்டேன். வேற என்ன சொன்னேன்? அங்கிள் போன கொடுத்தியா? அங்கிள் போன் அங்கிள்கிட்ட கொடுத்துறேன். அங்கிள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அதான் லேப்டாப் லேப்டாப் வாங்கினது டெல் தானே? ஆமா அங்கிள் லேப்டாப் வாங்கிட்டேன் நானு. ஆமா டெல்லில. ஆமா ஆனா காய் பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. சூப்பரா இருக்கும் லிங்கம் இந்த கோயில். சூப்பரான கோயில். எல்லாரும் கும்பிடுங்க எல்லாரும் கும்பிடுங்க. ஐயோ மறைச்சிட்டாங்களே. இப்படியே ரோட்ல தண்ணி திறந்து விட்டு இருந்தாங்க இங்கிட்டும் அங்கிட்டும். ஒரு நாள் அவ்வளவு ஹில்ஸ் ஏரியாலாம் இருந்துட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் இப்படி தண்ணி வந்தது கிடையாது. நைட் 12 மணிக்கு அப்படியே தண்ணி வந்துருச்சு. நாங்க படுத்துருக்கோம். எல்லாரும் எங்க அத்தை எல்லாம் எங்க சின்னத்தை எல்லாம் வந்துட்டாங்க. இந்த மக்கள் எல்லாரும் எங்க நாத்தனார் எல்லாரும் இங்க தான் படுத்துருக்கோம். பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கு. செம. மறுநாள் காலையில நாங்க ஒரு பேரல் நிறைய தண்ணி எடுத்தாங்க. அதுல இருந்து அந்த தண்ணியை நாங்க வேஸ்ட் பண்ணல. பாத்திரம் கழுவிட்டோமே. பாத்திரம் கழுவிட்டு எல்லாம் நின்றுட்டோம். அதுக்கப்புறம் தான் கரண்ட் பிடிக்கி விட்டாங்க ஒரு வாரம். ஆமா அப்படியே என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் நான். ஆமா அந்த ஓட்டையில நாங்க எப்படி தெரியுமா க்ளோஸ் பண்ணோம்? பவி பல் அடைக்கிற பவுடர் வச்சிருந்தா அத நல்லா குழப்பி எல்லா ஹோட்டல்லையும் வச்சு அந்த பவித்ரா அந்த பவித்ரா நல்லா செஞ்சாங்க. ஆமா நல்லா அவளே அழகா விளக்கு வச்சிருக்காங்க. ஆஹா வந்து ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். எல்லாம் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் கழுகி வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கு. வெங்காயம், வெள்ளைப்பூடு, இது வெங்காயம் சாரி இது வந்து உருளைக்கிழங்கும், வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போவாங்க. இங்க எடுத்து பேக் பண்ணிட்டு. இது என்னது? ஜாக்கிக்கு சோறு ஒண்ணு விட்டுட்டோம். நாங்க வரையில வீடு கொஞ்சம் பக்கத்துல ஈரோடு முறுக்கு கடைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு பார்த்தா நல்லாதான் இருக்கு பலகாரங்கள் எல்லாம். அதிரசம், முறுக்கு எல்லாம் வாங்கி. இது பண்ணு, இது வந்து ஜிலேபி எல்லாம் அண்ணன் இப்போ போட்டு வைக்கல காமிக்கிறோம். பருத்தி பால் அண்ணன் இப்போ குடிச்சு பார்ப்போம். நம்ம ஊத்து சிவா குடிச்சு. சரிங்க. நம்ம வந்து இப்போ வெளியில இடத்துகளில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அங்கே வாங்கினோன்னா
அங்கேயே கவர் எடுத்து அப்படியே வச்சு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படியே தூக்கி உள்ள வச்சுருவோம். இங்கே போனால் இது ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி பேக் பண்ணி எல்லாம் பத்திரமா வைக்கணும், எடுத்து வைக்கணும். கொஞ்சமா கூட சாப்பிட்டு கொடு. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. நம்ம ஊர் சைடு உள்ள மாதிரியே இருக்கும். நல்லா ஜூஸியா இருக்கும். எப்படி இருக்கும்? ஜூஸியா. அதில் இந்த பால் வடிக்கிற மாதிரி இருக்கும். வருங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டி வச்சுட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்து சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. காய்கறிகள்லாம் இது வந்து ஒரு ஈரோடு முறுக்கு கடைன்னு ஒரு கடை இருக்கு வீட்டு பக்கத்துல. அங்கதான் இந்த கடை வாங்கிட்டு வந்தேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே டப்பால போட்டாச்சு. காய்கறி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆமா, இதுதான் நம்ம சாப்பாடு. இந்த மாதிரி ரிலாக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க மேகலை எல்லாம் தச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய், நான் சாப்பிட போறேன்.